கிருஷ்ணகிரி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தனது தாயாருடன் கோவில்பட்டி மாதாங்கோவில் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர் மீது மோதி அருகே இருந்த சமுத்திரபாண்டி என்பவருக்கு சொந்தமான மிட்டாய் கடைக்குள் புகுந்தது. கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் காரை ஓட்டி வந்த மகன், தாய் என விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து போலீசார் காரை ஓட்டி வந்த ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 50க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன. இங்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு பணி முடித்துவிட்டு வரும் தொழிலாளர்களுக்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக காவல் நிலையத்துக்கு புகார் வந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்று விசாரணை செய்ததில் பிள்ளைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்து மது பாட்டில்களை சட்டவிரோதமாக விற்று வந்தது தெரியவந்தது. பின்னர் ரமேஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கிலி காளை. இவர் தனது ஆட்டோவுடன் சேத்தூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது தென்காசி சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்னையிலிருந்து தென்காசி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து ஆட்டோவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சங்கிலி காளை தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் கோடை வெயிலில் சுட்டெரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகர திமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் இளநீர், கூழ், பனநுங்கு, தர்பூசணி, பழச்சாறு உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை என்பதாலும் சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதாலும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பதால் ஊட்டி மற்றும் குன்னூர், கூடலூர் ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோர் மேட்டுப்பாளையம், குன்னூர் மார்க்கமாக உதகை செல்லும் சாலையில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி மாலை வரை ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆண், பெண் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தை நிறுத்திய இளைஞர் தன்னுடன் வந்த பெண்ணை சரமாரியாக தாக்கியதுடன் ஹெல்மெட்டாலும் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அவ்வழியாக சென்ற சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அந்த இளைஞர் மீது வழக்கறிஞர் ஜோசப் சகாயராஜ் என்பவர் ஆன்லைன் மூலமாக சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். தற்போது இது குறித்து வீடியோ வைரலாகி வருகிறது. என் கணவர் இறந்து 16 வருஷம் ஆச்சு. என் கணவர் இந்த நோயினால, அதாவது ஹெச்ஐவிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா உனக்கு நோய் இருக்குது அப்படின்னு இனி ஒதுக்குறாங்க. மேனேஜர், சூப்பர்வைசர் ஒதுக்கி ஒரு சில ஒர்க்கர்களை என் கூட பேசக்கூடாதுங்காங்க. அப்புறம் என்னன்னா சாதி வித்தியாசம் பார்த்தாங்க. என் பிள்ளைக்கு ஒரு உடம்புக்கு முடியலனாலும் அதுக்கும் விட மாட்டேங்காங்க. கேட்டா நீ உன் பிள்ளைக்கு அன்னைக்கு போனல, உடம்பு முடியாம போனல, அதை நீ மறுநாள் நீ டியூட்டி சேர்த்து பார்க்கணும் அப்படிங்காங்க. சம்பளம் கம்மியா போடுறாங்க. நாங்க டியூட்டி பார்த்தாலுமே சம்பளம் கம்மியா போடுறாங்க. இதை இந்த சம்பளத்தை கேட்டதுக்கு நாங்க அப்படித்தான் போடுவோம். நீ வேலைக்கு இஷ்டம் இருந்தா செய்யலன்னா வெளியில போ. நீ வேலைக்கு வச்சிருக்கதே தப்பு. நீ இந்த இதுல பாதிக்கப்பட்டனா உன்னை வேலைக்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுபடி நான் கலெக்டருக்கு எல்லாத்துக்கும், முதலமைச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன். மனித உரிமைக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். போட்டதுல எனக்கு இதுல நியாயம் கிடைக்கணும். இப்போ எனக்கு ஜேடியும் மெடிக்கல் ஆஃபீஸரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.